புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பைக் ஷோரூமை இரும்பு கம்பியால் அடித்து நொறுக்கி சூறையாடிய நபரின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபைனான்ஸ் மூலம் வண்டி எடுத்தவர் வட்டி கட்டாததால் பைக்கை சீஸ் செய்த சம்பவத்தில் நடந்தது என்ன? பைக் ஷோரூமை சூறையாடிய நபர் இரும்பு ராடால் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி ஆக்ரோஷம். டியூ கட்டாத பைக்கை ஆட்களை வைத்து சீஸ் செய்ததால் ஆத்திரத்தில் அரங்கேறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மீமீசல் கிழக்கு கடற்கரை சாலையில் யமஹா ஷோரூம் அமைந்துள்ளது. இங்கு புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் 4 ஆண்டுகளுக்கு முன் ஃபைனான்ஸ் மூலம் பைக் வாங்கியுள்ளார். ஆரம்பத்தில் தவணை தொகையை முறையாக செலுத்தியவர் போக போக பணத்தை செலுத்தாமல் டிமிக்கி கொடுத்ததாக தெரிகிறது. பலமுறை ஆட்களை அனுப்பி பணத்தை வசூலிக்க முயன்ற ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் பொறுமையை இழந்த நிறுவனம் முகமது அலியின் பைக்கை ஆட்களை வைத்து சீஸ் செய்தனர். பைக்கை தேடி அலைந்த முகமது அலிக்கு இவ்விவகாரம் தெரிய வர கடும் ஆத்திரம் அடைந்துள்ளார். சம்பந்தப்பட்ட ஷோரூமிற்கு சென்றவர் இரும்பு ராடால் ஷோரூம் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி சூறையாடினார். மேலும் ஷோரூம் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கின் கண்ணாடியை உடைத்து ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார். ஒரு கட்டத்தில் ஷோரூம் ஊழியர் ஒருவர் முகமது அலியை தடுத்து நிறுத்தி மக்கள் கூட்டம் கூட நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கொண்டு கோட்டைப்பட்டினம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபைனான்ஸ் கட்டாததால் பைக்கை சீஸ் செய்த ஷோரூம் நிறுவனத்தை சூறையாடிய சம்பவம் அறந்தாங்கியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே நிகழ்ந்த வெடிவிபத்தில் இளம்பெண் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? பட்டாசு விபத்தில் கட்டடமே இருந்த தடம் தெரியாமல் இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. இரவு நேரத்தில் அங்கு பணியாற்றியவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்ததால் கிராமமே சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. பட்டாசு ஆலை செயல்பட கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள போதும் அதை பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்படும் சில சுயநலவாதிகளால் அப்பாவி மக்கள் உயிரிழப்பது தொடர்கதையாக உள்ளது. தொடரும் அசம்பாவிதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புளியங்குளத்தில் உள்ள காட்டுக்கோவில் பகுதியில்தான் குருநாதன் என்பவருக்கு சொந்தமான கட்டடம் உள்ளது. அதே ஊரைச் சேர்ந்த சரவணன் மாரீஸ்வரி தம்பதி அந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கு பட்டாசு தயாரித்து வந்தனர். அங்கு சில தொழிலாளர்கள் இரவு பகலாக வேலை பார்த்துள்ளனர். இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை இரவில் புளியங்குளத்தைச் சேர்ந்த 30 வயதான ஐயப்பன், விருதுநகரைச் சேர்ந்த 25 வயது மாலதி மற்றும் 24 வயதான சூரிய பிரகாஷ் ஆகியோர் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் கட்டடம் முழுவதும் இடிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. இதில் ஐயப்பன், மாலதி ஆகிய இருவரும் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் படுகாயமடைந்த சூரிய பிரகாஷுக்கு கோவில்பட்டி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விபத்து தொடர்பாக கோவில்பட்டி சார் ஆட்சியர் ஹியூமன்சு மங்கள் மற்றும்
டிஎஸ்பி ஜெகநாதன், வட்டாட்சியர் அப்பனராஜ் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சரவணன் மாரீஸ்வரி தம்பதி வாடகை கட்டடத்தில் உரிய அனுமதி பெறாமலேயே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த தம்பதி மற்றும் கட்டட உரிமையாளர் குருநாதன் உட்பட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் குருசாமி மற்றும் மாரீஸ்வரியை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவான மாரீஸ்வரியின் கணவன் சரவணனை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கோவில்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பதை தடுக்க போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தபோதும் சில கிராமங்களில் உரிய அனுமதி பெறாமலேயே சட்டவிரோதமாக பட்டாசு ஆலை செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அங்கு உரிய பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாததால் இதுபோன்று அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கோவில்பட்டி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி இளம்பெண் உட்பட 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.